படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் படிக்கணும்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் இயர் டிஸ்கண்டினியூலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னி வரைக்கும் என்னோடய காலேஜ்லேருந்து என்னோடய சர்டிஃபிகேட் கூட நான் வாங்கினதில்ல. அவர்கிட்ட கேட்கும்போது நான் படிக்கணும், கண்டினியூ பண்ணணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன தான் படித்தாலும் நான் வேலைக்கு அனுப்பவே மாட்டேன். ஏன்னா அப்போ அவர் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரு. அவர்கிட்ட ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நீ படித்தா சும்மா தான் இருக்கலாம். ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு அதை மீறி வீட்டில் சண்டை போட்டு படிக்கணுன்ற ஒரு கனவுன்றது வந்து புதஞ்சு தான் போச்சே தவிர அதை பர்சீவ் பண்ணல நான். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு உங்க கல்வியின் கனவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு உங்க வீட்டுக்காரர். நடக்கவே இல்லை. இது வரைக்குமே நடக்கல, ஒத்துக்கவே இல்லை. நடக்கவே. ஓகே. அதாவது மேரேஜ் லைஃப்ல வந்து எமோஷனல் பாண்டிங் இருக்கும் எப்பயுமே. ஆனால் வேர்பல் பாண்டிங் அப்படின்றது வந்து கம்மி. புது ட்ரெஸ் போட்டிருக்கோம், நல்லா இருக்கா, நான் போய் ஆசையாக கேட்பேன். கல்யாணம் புதுசில் நல்லா இருக்குமா அப்படின்னா அது வேர்பல் பாண்டிங்கில் வந்துடும். ஆனால் எப்படின்னா ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நம்ம வந்து அங்கே போய் வேலிடேட் பண்ணுறோம், எங்களுக்கு பாருங்கள் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அந்த வேர்பல் பாண்டிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பேராகிராஃப்ல ட்ரை பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவார். அந்த வேர்பல் பாண்டிங்கிறது நான் மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறாரு இப்போ போய் கேட்டால்? நான் வந்து பேராகிராஃப் அனுப்புவேன் சார். நான் அந்த மாதிரி காலைல போனேன்ப்பா, லாங் டிஸ்டன்ஸ் தானே, ஸோ காலைல ஃபுல்லாக அனுப்புவேன். ஓகே பார்த்துக்கோ, அவ்வளோதான். நான் அவ்வளோ பேராகிராஃப் எழுதுவேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும். அவர் சிங்கப்பூரில் இருக்கார். ஆமாம். நீங்க சொல்லுங்க, என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க? எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு? திருமணத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்க கிட்ட சொன்னது இதுதான். இப்போ எங்க அம்மா வந்து நான் கடைசி பண்றதால ரொம்ப அன்பா இருப்பாங்க. எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கணும் அந்த அளவு நீங்களும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, சிம்பிளாக சொன்னாங்க, வந்து எப்படி பார்க்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னாங்க. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இப்போ சொல்லாமல் நம்ம மனைவி செய்கிற அளவுக்கு போயிட்டாலே அப்பா எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. அவங்க உங்களுக்கு முன்குறிப்பை கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே நமக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே எதிர்மறையாக நமக்கு வந்துடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் எல்லா கான்டாக்ட் நம்பரையும் நான் டெலீட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கால் ரிஜிஸ்டர்லேருந்து எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஸ்பை கேமரா வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு என்ன நினச்சா பயமாக இருக்கு, நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்னு. பேசுகிறதே தப்புன்ற மாதிரி நம்ம மூளையில் பதிவாயிருது. அதனால் வந்து அவங்ககிட்ட பேசும்போதே வந்து இப்போ நமக்கு தெரியாமல் அவங்ககிட்ட சொல்லாமல் நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. அம்மாவை பார்க்குறதோ இல்லை அக்காவை பார்க்குறதோ, இது எல்லாமே வந்து நான் வாழ்ந்த கனவு வாழ்க்கை வேற. அந்த போன்ல இருந்து இது வரைக்கும் டெலீட் பண்ணீங்க இல்லையா, எதெல்லாம் டெலீட் ஆகி வெளியில போயிடுச்சு? அக்கா, ரெண்டாவது அண்ணன் பொண்ணுங்க நிறைய பேர். நான் நிறைய பேருக்கு சித்தப்பா, எப்படி நேரு எல்லாருக்கும் மாமா மாதிரி நிறைய பேருக்கு நான் சித்தப்பா 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 சித்தப்பான்னுவாங்க. அப்போ அவங்க அனுப்புகிற மெசேஜுக்கு நான் அப்போ தூங்கிட்டு இருந்திருக்கேன் நைட்டு 8:30 மணிக்கு. இவங்க பதில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, டோன்ட் மிஸ் ஆஃப்டர் 8:30 PM பை வித்யா சுகி தமிழரசன். காலையில எனக்கு வண்ட கேள்வி அனுப்புறேன்றது அது ஆமா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க. என்னால அந்த ஃபார்வர்டை மெயின்டைன் பண்ண முடியல. அவங்க காலையில வந்து என்கிட்ட கேக்குறாங்க, நான் எப்பவும் மெசேஜ் அனுப்புறது தானே, இதுல என்ன பெருசா இருக்கு, நீ எனக்கு சித்தப்பா தானே, பிறந்ததுல இருந்து சித்தப்பானே, இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பிறந்ததுல இருந்து அம்மாவுக்கு பையனா இருந்திருக்கேன், அக்காவுக்கு தம்பியா இருந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு சித்தப்பாவா இருந்திருக்கேன். திடீர்னு ஒரு உறவு வந்து நடுவுல, அது உண்மையான நல்ல உறவு தான், மற்ற உறவுகள்லாம் தடுக்கும் போது இப்போ இந்த உறவு வந்து நம்ம இயற்கையாகவே அந்த உறவு மேலே வந்து ஒரு எதிர்ப்பலை வீச தொடங்குது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அப்போ உங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா எங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா, அப்போ நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன்னா நீ என்ன வாட்ச் பண்ணுறியா, இப்போ நீ என்ன பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், நான் உன் மேலே சந்தேகப்படல, நீ எதுக்கு என் மேலே சந்தேகப்படுற, இன்னொன்று அந்த உறவுகளே வந்து சரியான பாதையில் தானே போயிட்டு இருக்கு. அப்போ உங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி எதுக்கு பார்க்கணும்? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மாமியார் கேட்க வெட்டின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவங்க அம்மான்றது நம்ம அம்மாவை நம்ம பார்க்கணுன்றதுக்காக. இப்போ யாரோட கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை. இவ்வளோ நேரம் இந்த அவங்க யோசிக்கல, இவங்க இதை பண்ணிடுறாங்க, இப்படிலாம் இப்படி நடக்குதுன்னா இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரமா தானே சொல்றீங்க? ஆமா, அவங்க வழக்குரைஞர் சார், அதனால கொஞ்சம் மரியாதையா பேசணும். HMOP பாஞ்சிரும். இந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன் நம்ம மேலே வந்து